Hare Krishna, dear devotees, on behalf of ISKCON Chennai management, I welcome all of you for this evening Bhagavad Gita lecture series. Today we are very fortunate to have with us His Grace Syam Murari Prabhu. He is practicing Krishna consciousness for many years with his entire family. He is a very active preacher and he conducts online science of self-realization courses for many years. So we welcome him by loudly chanting Hare Krishna Mahamantra one time. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. And I also welcome Soumya Lakshmana Mataji for the translation service. And the sloka number is today is 3.30. Do your duty depending on Krishna. So that is the topic Prabhu is going to discuss. Thank you very much, Prabhu. Hare Krishna. Hare Krishna. Thank you, Prabhuji. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சென்னை இஸ்கான் நிர்வாகத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பிரார்த்தனைகளோட நம்ம வகுப்பை ஆரம்பிக்கலாம். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞான அஞ்சன ஷலாகாய சக்ஷுர் உன்மிலித்தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாশ্চাத்ய தேசதாரிணே வாஞ்சா கல்பதருப்யஸ்ச கிருபா சிந்துப்யேவ ச பரித்தானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமக. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பகவத்கீதை பதம் அத்தியாயம் 3 பதம் 30. Hare Krishna. Hare Krishna Mataji. Yes. I just wanted to say that. Okay, you carry on. அந்த டிரான்ஸ்லேஷன் நம்ம நோட்ஸ்ல மார்க் பண்ற இடத்துல டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம் மாதாஜி. Yes, Prabhu. Yes, Mataji. மயி சர்வாணி கர்மாணி சந்யஸ்யாத்யாத்ம சேதசா நிராஷிர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. ஸோ இந்த பதத்தினுடைய பொருள் என்னவென்றால், என்னை பற்றிய முழு அறிவுடன் சோம்பேறித்தனம் இல்லாமல் முடிவுகளின் மீது பற்றில்லாமல் என்னை சரணடைந்து செயல்களை செய்வாயாக. மாதாஜி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. Yes, Hare Krishna. Today's shloka 3.30 and the translation goes like this. Surrender all your activities unto me with full knowledge of me without considering the results and free from lethargy. ஓகே. ஸோ நம்ம எப்படி சரணடைஞ்சி நம்மளுடைய செயல்களை செய்யறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான செயல்களை செய்யணும், அதை யாருக்கு சரணடைஞ்சு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். எந்த மாதிரியான செயல்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். Before we talk about how to perform our activities by surrendering, let's try to understand what kind of activities we have to perform and to whom we should surrender our activities to. ரெண்டு வகையான செயல்கள், அதாவது கடமைகள் இருக்குது. உடலுக்கான கடமைகள், ஆத்மாவுக்கான கடமைகள். மாதாஜி அந்த டிரான்ஸ்லேஷன்ல பேராகிராஃபா பண்ணிக்கலாம் மாதாஜி. அந்த நோட் மார்க் பண்ணிருக்கிற மாதிரி. சரிங்களா? டிரான்ஸ்லேஷன் மார்க் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? அந்த இடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணா போதும். சரிங்களா? ஓகே. சோ இரண்டு வகையான கடமைகள், செயல்கள் இருக்குது. ஒன்னு உடலுக்கான கடமைகள், இன்னொன்னு ஆத்மாவுக்கான கடமைகள். நம்ம ஆத்மாவுக்கான கடமைகளை பார்த்துடலாம். நம்ம அத்தியாயம் 2ல பார்த்தபடி நம்ம உடல் கிடையாது, ஆத்மா, அதாவது உணர்வு. எப்படி ஒரு மின் விளக்கு ஒளிர்வதற்கு அதுல இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற கண்ணுக்கு தெரியாத சக்தி காரணமா இருக்குதோ, அதே மாதிரி நம்முடைய உடல் உயிருடன் உணர்வுடன் இருப்பதற்கு
கண்ணுக்கு தெரியாத அந்த ஆத்மாங்கிற சக்தி இருக்கிறதுனால தான். அந்த ஆத்மாங்கிற சக்தி நம்ம உடலை விட்டு வெளியே போறப்ப Hare Krishna, there are two types of activities. சோ அந்த உடல்ல இருக்க அந்த ஆத்மாங்கிற சக்தி உடலை விட்டு வெளியே போறப்ப நம்ம உடல் வந்து உணர்வற்றதாய் விடுகிறது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இறக்கும் தருவாய் அனுபவம், முந்தைய பிறவி அனுபவங்கள் இது மூலமா பாக்குறப்ப இந்த ஆத்மா அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆத்மாங்கிறது இருக்கிறது, அது உடலுக்கு வெளியேயும் இருக்கும், உடல் விட்டு உடல் மாறி போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு நிறுவனமாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த ஆத்மாங்கிறது நம்ம ஆத்மாங்கிறது உணர்றது அப்படிங்கிறதே ஒரு தனி டாபிக். இது சம்பந்தமா வந்து யாருக்காவது அதிக இன்னும் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சோடனே எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அது சம்பந்தமான வீடியோஸும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். மாதாஜி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. Okay, there are two types of activities or duties. Duties for the soul and the duties for the body. Let's first see the duties for the soul. Duties for the soul is, we have learned from chapter 2 that we are not just the body, but spirit, soul, or consciousness. Like an invisible electricity makes the bulb glow. Invisible energy called spirit soul is one making our body alive or conscious. When the spirit soul leaves the body becomes dead, like a wooden log. Near-death experience, past life memories prove that we are the spirit soul, consciousness which can exist out of body and transmigrate from one body to another at the time of death. So understanding this fact that we are the spirit soul itself is a separate topic. If anybody would like to know more details on this matter, you can please contact Shyamurarji Prabhuji after the class. He will send the relevant videos. சரி, ஓகே. நம்ம வந்து ஆத்மா அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இந்த ஆத்மாவானது ஆரம்பத்துல வந்து ஆத்மலோகம் அப்படிங்கிற அந்த கோலோகத்துல வந்து முழுமுதற் கடவுளோட இருந்தது. முழுமுதற் கடவுள் தான் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரம். அவர் தான் வந்து ஆத்மலோகம், ஜட உலகம், பிரபஞ்சங்கள், கோள்கள், சூரியன், சந்திரன் எல்லாத்துக்கும் ஆதாரம் வந்து முழுமுதற் கடவுள். அவர் தான் வந்து முதலாளி, நம்மளாம் அவர் கீழே இருக்கக்கூடிய சேவகர்கள். நம்ம வந்து அவரை விட்டு தனியா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சுயநலமா ஆசைப்பட்டதுனால இப்ப வந்து இந்த ஜட உலகத்துல இருக்கிறோம். முழுமுதற் கடவுளை மறந்ததுதான் நம்மளுடைய கவலைகளுக்கும் மன உளைச்சல்களுக்கும் காரணம். இப்ப வந்து ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா அது அப்பாவோட கையை பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா கவலை இல்லாம இருக்கும், எந்த ஒரு மன உளைச்சலும் இல்லாம சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து முழுமுதற் கடவுளோட தொடர்பு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய கவலைகள் மன உளைச்சல்கள் எல்லாமே வந்து காணா போயிடும். ஸோ அப்போ வந்து முழுமுதற் கடவுளோட நம்மளை தொடர்புல வைக்கக்கூடிய செயல்கள் என்னென்ன அப்படின்னா விக்கிரக வழிபாடு, கீர்த்தனை, மந்திர தியானம், வீட்டில் சமைச்ச சைவ உணவை வந்து நம்ம வந்து முழுமுதற் கடவுளுக்கு அன்போடும் நன்றியுணர்வோடும் படைக்கிறது. அப்புறம் வந்து அவரை பற்றிய விஷயங்கள், அவர் கொடுத்த அறிவுரைகள், அவருடைய லீலைகள், இதை வந்து நம்ம வந்து படிக்கிறது, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நம்மளை வந்து முழுமுதற் கடவுளோட தொடர்புல வச்சுக்கக்கூடிய செயல்கள், அதாவது கடமைகள், ஆத்மாவுக்கான கடமைகள். ஸோ இந்த பக்தியோக செயல்களை நம்ம செஞ்சோம்னா நம்ம வந்து முழுமுதற் கடவுளோட தொடர்புல இருக்கோம். அதன் காரணமாக நம்மளுடைய கவலைகள் மன உளைச்சல்கள் எல்லாமே வந்து மறைஞ்சு போயிடும். We have seen that we are spirit, soul, or Atma. We were originally belong to the spiritual world, Atma Logam, with Supreme God. Supreme God is the source of everything. He is the source of spiritual world, material world, universes, planets, sun, moon, etc. Supreme Lord is the boss. We are his subordinates. As we wanted to selfishly enjoy, independent of Supreme Lord, currently we are put into this material world. Forgetfulness of the Supreme Lord is the cause of all our worries and anxieties. A child, holding the father's hand will be free from worries and anxieties. Similarly, if we connect to the Supreme Lord, then all our worries and anxieties will be gone, or at least minimized. The activities or duties that help the soul to connect with the Supreme God are deity worship, kirtan, mantra meditation, offering the home-cooked vegetarian food to the Supreme God with love and gratitude, reading the instructions or pastimes of the Supreme God, and giving the knowledge of the Supreme God to others. When we perform these Bhakti Yoga activities or duties, we are in connection with Supreme Lord, and hence
we are free from worries and anxieties. ஓகே. இப்ப வந்து ஆத்மாவுக்கான கடமைகளை பார்த்தோம். இப்ப வந்து உடலுக்கான கடமைகளை பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நமக்கு உடல் இருக்குங்கிறது தெரியும். எல்லாருமே வந்து நம்மளுடைய உடலை வந்து ஈஸியா நம்மளுடைய கண்ணால பார்க்க முடியும். இந்த உடல் தான் வந்து நம்மளுடைய ஆத்மாவை வந்து முழுமுதற் கடவுள்கிட்ட கொண்டு போறதுக்கான ஒரு வாகனம். அதனால வந்து அதை நம்ம நல்ல முறையில வந்து கவனிச்சுக்கணும். நம்மளுடைய சாப்பிடுற பழக்கவழக்கம், தூங்குற பழக்கவழக்கம், வேலை பார்க்கிற பழக்கவழக்கம், பொழுதுபோக்கு பழக்கவழக்கம் இதெல்லாம் முறைப்படுத்துவதன் மூலமாக நம்ம உடலை வந்து நல்லபடியா பராமரிக்கலாம். அதை ஆரோக்கியமாக நல்லா ஆக்டிவா வச்சுக்கலாம். சரிங்களா? சுருக்கமா சொல்ல போனோம்னா, நம்ம அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது, அளவுக்கு குறைச்சலாவும் சாப்பிடக்கூடாது, அளவுக்கு அதிகமாவும் தூங்கக்கூடாது, அளவுக்கு கம்மியாவும் தூங்கக்கூடாது. அதே மாதிரி போதுமான அளவு உடல் உழைப்பு இருக்கணும். நம்மளுடைய பொழுதுபோக்கு செயல்கள் வந்து நம்மளை வந்து முழுமுதற் கடவுளை விட்டு தள்ளி கொண்டு போகாத மாதிரி பார்த்துக்கணும். நம்மளுடைய பொழுதுபோக்கு செயல்கள் வந்து நமக்குள்ள வந்து காமம், கோபம், பொறாமை, பேராசை, தற்பெருமை, குறை கண்டுபிடிக்கிறது, புறம் பேசுறது இந்த மாதிரியான களங்கங்களை வந்து நமக்குள்ள போடாம நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? ஆக்சுவலா வந்து இந்த பழக்க வழக்கங்களை முறைப்படுத்துறது அப்படிங்கிறதே ஒரு தனி டாபிக். இதை பத்தி யாராவது இன்னும் அதிகமான தகவல் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. நான் அது சம்பந்தமான வீடியோஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். Hare Krishna, we have seen the duties of the soul. Now, let's see the duties for the body. Duties for the body. We all know that we have a body. We can easily see it with our eyes. This body is our vehicle to take the spirit soul back to Supreme God. Therefore, we have to take good care of it. Regulating the habits of eating, sleeping, work, and recreation are very important to be healthy and active for long. In short, we should neither eat too much nor eat too less. We should neither sleep too much nor sleep too less. We should have enough physical activity. Our recreation should not develop contamination such as lust, greed, anger, vengeance, envy, pride, fear, fault finding, gossiping, etc. Because these contaminations will take us away from Supreme God. Actually, regulation of habits itself is a separate topic. If anybody would like to know more details on this matter, please contact Shyamurari Prabhu after the class. He will send you the relevant videos. ஓகே. ஸோ இந்த உடல் மூலமா நம்ம வந்து ஒரு சில உறவு முறைகளை வந்து பெற்றிருக்கிறோம். பெற்றோர்கள்ல ஆரம்பிச்சு துணை, குழந்தைகள், பக்தர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, கூட வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி பலவிதமான உறவு முறைகள் வந்து நமக்கு இருக்கிறது. நமக்கெல்லாம் இந்த உறவு முறைகள் இருக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்குது. அவங்க கிட்ட நம்ம அன்பா இருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யறதன் மூலமாக நம்ம ஆத்மலோகத்துக்கு போறதுக்கான தகுதியை அடையிறோம். ஏன்னா ஆத்மலோகத்துல இருப்பதற்கான முக்கியமான தகுதி என்ன அப்படின்னா, மற்ற ஆத்மாக்களோடு அன்பான உறவு முறையில், மற்ற ஆத்மாக்களோடும் முழுமுதற் கடவுளோடும் அன்பான உறவு முறையில் இருக்கிறதா வந்து ஆத்மலோகத்தில் இருக்கிறதுக்கான தகுதி. ஸோ நம்ம வந்து நம்ம சுற்றி இருக்க அந்த உறவு முறைகள், பெற்றோர்கள், துணை, குழந்தைகள், பக்தர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, கூட ஒர்க் பண்றவங்க, இவங்களோட வந்து அன்பா இருந்து அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்வதன் மூலம் அந்த தகுதியை நாம அடையிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல உறவு முறையை மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது, நம்மளுடைய கடமைகள் என்ன, யார் யாருக்கு நம்ம என்னென்ன கடமைகளை செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுங்கிறதே வந்து ஒரு தனி டாபிக். அது சம்பந்தமா யாராவது தெரிஞ்சுக்க விரும்புறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. அது சம்பந்தமான வீடியோவை நான் அனுப்பி வைக்கிறேன். Hare Krishna. Through this body, we have some bodily relationships, starting from our parents, spouse, children, devotees, neighbors, co-workers, etc. There is a reason we have been put up with these relationships. By being kind to them and doing our duties to them, we become qualified to go back to spiritual world. Because the qualification to be in spiritual world is to have a loving relationship with other spirit souls and Supreme God. Therefore, it is important to maintain good relationship with them and perform our duties to them. Maintaining the good relationship with others and knowing our duties for each relationship themselves are the separate topics. If anybody would like to know more details on this matter, you can contact Shyamurari Prabhu. He will give you the relevant videos. ஓகே. இப்ப வந்து நம்ம உடலுக்கான கடமைகளை பார்த்தோம், ஆத்மாவுக்கான கடமைகளை பார்த்தோம்.
இப்ப வந்து இந்த 2 கடமைகளையும் சரிசமமான விகிதத்துல செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஒரு கார்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கார்ல பார்த்தீங்கன்னா இன்ஜின் இருக்குது. அந்த காருக்கு வந்து பாடி இருக்குது. நம்ம வந்து இன்ஜின மட்டும் பார்த்து நல்லா கவனிச்சுக்கிட்டு, அந்த காரோட பாடிய கவனிக்காம விட்டோம்னா, அந்த பாடி வந்து கழண்டு விழுந்துரும். நம்ம வந்து அந்த கார்ல வந்து பயணம் செய்ய முடியாது. கார் வந்து உபயோகமற்றதா ஆயிடும். அதே மாரி அந்த காரோட பாடிய மட்டுமே நம்ம வந்து கவனிச்சுட்டு, அந்த காரோட இன்ஜின கவனிக்காம விட்டோம்னா, கார் வந்து நகராது. நம்மளால வந்து அதனுடைய இலக்க நோக்கி போக முடியாது. அதனால வந்து காரினுடைய இன்ஜினையும், அதனுடைய பாடியையும் சரிசமமா கவனிச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும், முழுமுதற் கடவுள போய் அடையணும் அப்படின்னா, நம்மளுடைய கடமைகள், உடலுக்கான கடமைகள், ஆத்மாவுக்கான கடமைகள் இது 2யும் சரிசமமான விகிதத்துல செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நேரத்தை நிர்வகிக்கிற அந்த அந்த ஸ்கில்ல வந்து நம்ம வளர்த்துக்கணும். இது சம்பந்தமா யாராவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா, அதுக்கும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அது சம்பந்தமான வீடியோஸ அனுப்பி வைக்கிறேன். So now we have seen the duties for the soul and body. It's important to perform both of them in a balanced manner. For example, a car has an engine and a body. If we just take care of the engine but ignore to take care of the body of the car, then the body will fall apart. We cannot travel in the car as it becomes useless. If we just take care of the body of the car but ignore to take care of the engine, then the car will not move. So we cannot go to the destination. Therefore, it's important to take care of both the engine and the body of the car. Similarly, to live peacefully and go back to Supreme God, it's very important to perform both the duties of the spirit soul and body in a balanced manner. For that, we have to learn time management. If anybody would like to know more details on time management, you can please contact Shyamurari Prabhuji after the class. He will send you the relevant videos. ஓகே. இப்ப வந்து நம்ம வந்து உடலுக்கான கடமைகள பார்த்தோம். ஆத்மாவுக்கான கடமைகள பார்த்தோம். இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த கடமைகள வந்து யார சரணடைஞ்சு பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வருது. அதுக்கான பதில் வந்து முழுமுதற் கடவுளை சரணடைஞ்சு பண்ணணும். அப்ப அடுத்த கேள்வி யாரு முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது வருது. பிரம்ம விமோகன லீலப்படி பிரம்மா வந்து கிருஷ்ணா தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. கோவர்தன் லீலையின்படி இந்திரா வந்து கிருஷ்ணா தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. லார்ட் சிவா வந்து அந்த அசுரன் விருக்காசுரா துரத்திட்டு வந்தப்ப கிருஷ்ணாவை தான் சரணடைஞ்சாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பிருகுமுனி பச்ச அந்த சோதனையின்படி எல்லா முனிவர்களும் வந்து கிருஷ்ணா தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. கிருஷ்ணாவே தான் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி பலவிதமான சூழ்நிலைகளை வந்து நிரூபிக்கிறாரு. அவர் வந்து பிறக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா, 4 கைகளோடு விஷ்ணு ஃபார்மோட தோற்றம் அளித்தார். வசுதேவுக்கும் தேவகிக்கும் தோற்றம் கொடுத்தார். அதே மாதிரி அவருடைய வாய்க்குள்ள பிரபஞ்சங்கள் அனைத்தையுமே வந்து யசோதாமாவுக்கு காட்டினாரு. அதே மாதிரி குருட்சேத்திர போரின் போது அவர் வந்து தன்னுடைய பிரபஞ்ச தோற்றத்தை வந்து அர்ஜுனாவுக்கு காட்டினாரு. பகவத்கீதை அதாவது வந்து வேதங்களினுடைய சாராம்சமாகிய பகவத்கீதை, புராணங்களினுடைய சாராம்சமாகிய ஸ்ரீமத் பாகவதம் இது எல்லாமே வந்து தெளிவாக வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதே ஒரு தனி டாபிக். அது சம்பந்தமா டவுட்ஸ் இருக்கிறவங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு சம்பந்தமான வீடியோஸை நான் அனுப்பி வைக்கிறேன். To whom are duties to be surrendered? Let's see. So far, we have seen the duties for the soul and duties for the body. Now, a question arises, to whom the duties we have to surrender to? The answer is to Supreme Lord. Then next question arises, who is Supreme God? In Brahma Vimohana Leela, Lord Brahma accepts Krishna is Supreme God. In Govardhan Leela, Lord Indra accepts Krishna is Supreme God. Lord Shiva took shelter of Krishna when he was chased by the demon Vrikasura. After the test conducted by Bhrigumuni, all the sages accept Krishna is the Supreme God. Krishna himself exhibits himself is the Supreme God on various occasions. During the birth, by showing four-handed Vishnu form to Vasudev and Devaki, showing the entire universe within his mouth to Mother Yashoda, and during the Kurukshetra war, by showing his universal form to Arjuna. Bhagavad Gita, which is the essence of all scriptures, and Srimad Bhagavatam, which is the essence of all the Puranas, declare
that Krishna is the supreme God. Understanding the fact that Krishna is the supreme God itself is a separate topic. If anybody would like to know more details on this matter, you can contact Shyam Murari Prabhu after the class. He will send you the relevant videos. ஓகே, இப்போ வந்து உடலுக்கான கடமைகளை பார்த்தோம், ஆத்மாவுக்கான கடமைகளை பார்த்தோம், அடுத்து முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ எப்படி வந்து நம்மளுடைய கடமைகளை வந்து முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை சரணடைஞ்சு செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். மாதாஜி, we have seen the duties of for the body and also soul, and Krishna is the supreme God. Now let us see how to perform our duties by surrendering to supreme God Krishna. ஸோ நம்மளுடைய கடமைகளை செய்யறதுக்கு முன்னாடி வந்து முழுமுதற் கடவுளை வந்து வழிபட்டு அவருடைய வழிகாட்டுதலை நம்ம கேட்கணும். So before start performing our duties, we have to worship Supreme God Krishna and ask for his guidance. கடமையை பண்றப்ப நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட முடிவை எதிர்பார்த்து வேண்டக்கூடாது. எனக்கு வந்து லாபம் கிடைக்கணும், எனக்கு வெற்றி கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு குறிப்பான முடிவையும் எதிர்பார்த்து வேண்டக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து எது நல்லது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஏதாவது ஒரு குறிப்பான முடிவை எதிர்பார்த்து வேண்டணும் அப்படின்னா அது கடைசியில் நமக்கு வந்து ஒரு பெரிய துன்பத்துல போய் முடியும். While doing our duties, don't pray for any specific result, such as gain or victory or honor, etc., because we don't know what is good for us. So, what will be good for us in the future also, we don't know. If we pray for any specific result, it could be a burden for us in the future. Example, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து தினமும் வந்து காட்டுக்கு போய் அங்கே போய் காஞ்ச குச்சிகளை எல்லாம் வந்து ஒன்றா கட்டி அதை தலையில் வச்சு கொண்டு வந்து நகரத்தில் வந்து அதை விற்று அதில் வந்து வருமானத்தை வச்சு அவங்க வந்து வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க வந்து அது மாதிரி வந்து காட்டுக்கு போகிறப்ப காட்டுல போய் அந்த குச்சிகளை பொறுக்கி அதை கட்டி அதை தலையில் வச்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து நல்ல வெயில் அடிக்குது, அவங்களுக்கு பயங்கர தாகமாக இருக்குது, பசியாகவும் இருக்குது. என்ன ஆகி போயிடுது, அந்த பசியிலையும் தாகத்திலையும் அவங்க வந்து மயக்க நிலைக்கு போயிடுறாங்க, தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுகிறப்ப கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கிருஷ்ணருடைய குரல் கேட்குது, என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருடைய குரல் கேட்குது. இவங்க என்ன பண்ணியிருக்கலாம், கிருஷ்ணா நீ பார்த்து ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா கிருஷ்ணர் அவங்களுக்கு மோட்சத்தையே கொடுத்துருப்பாரு. ஆனா இவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா, கிருஷ்ணா இந்த கட்டை தூக்கி தலையில வச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நம்மளுடைய நிலைமை இதே மாதிரி தான் இருக்கு. நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுங்கிறது தெரியாம கேட்கக்கூடாத தவறான விஷயங்கள்லாம் கேட்டு நமக்கு வந்து கஷ்டத்தை உண்டு பண்ணிக்கிறோம். We'll see the story. For example, there was an old woman. Her usual custom is she'll collect firewood from the forest and sell it, and she was living on that. One day what happened, she was carrying the firewood on her head. At that time, she was feeling very thirsty and there was scorching sunlight, and she was feeling very hungry also. So she just fainted and she fell on the floor. At that time, she just shouted, Krishna. And then there was a voice. Then what do you want? Krishna asked. So she said, just keep this bundle on my head. She didn't know what to ask. She should have told Krishna, what is good for my welfare, you do it. But she didn't do like that. Similarly, we also pray to God for any specific result. So we don't know what is good for us. So whatever we ask, it may cause burden to ourselves. ஸோ அதனால நம்மளுடைய கடமைகளை பண்றப்ப அதனுடைய முடிவை வந்து கிருஷ்ணர் முடிவு பண்ணட்டும்னு சொல்லி விட்டுறணும். கிருஷ்ணருக்கு தான் தெரியும் நமக்கு எது நல்லது, நம்மளுடைய ஃபியூச்சருக்கு நல்லது அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு பணக்காரர் இருந்தாரு, அவர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து அவர் பலவிதமான கலைஞர்களை வந்து அவர் வீட்டுக்கு இன்வைட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்றதுக்காக கூப்பிடுறாரு. அப்போ வந்து அவர் வந்து ஒரு 2 சொற்பொழிவாளர்களையும் கூப்பிடுறாரு. அப்போ முத சொற்பொழிவாளர்கிட்ட போய் அவர் வந்து இது மாதிரி என்னுடைய வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு, எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொற்பொழிவாளரும் வந்து சரி அப்படிங்கிறாரு. உடனே சரி நீங்கள் எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க வந்து பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பணக்காரர் கேட்குறாரு. உடனே சொற்பொழிவாளர் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு பேச்சுக்கு 10,000 ரூபா தான் வாங்குவார், ஒரு இடத்துல பேசுறதுக்கு 10,000 ரூபா தான் வாங்குவார். இவர் பணக்காரராக இருக்காரு அப்படின்னு சொல்லி 20,000 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பணக்காரர் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் பணக்காரர் 2வது சொற்பொழிவாளர்கிட்ட போய் ஒரு மாதிரி விஷயத்த சொல்லி
இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பேசவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் வந்து சரி வர்றேன் அப்படிங்கிறாரு. உடனே பணக்காரர் அவர்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு எவ்வளவு வந்து சன்மானமா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அதுக்கு அவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிறதா, உங்க தகுதிக்கு எது முடியுமோ அதை நீங்க பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பணக்காரர்கிட்ட வந்து பொறுப்பு ஒப்படைச்சிடுறாரு. ஸோ அந்த விழா நடக்கிற நாள் வருது. 2 சொற்பொழிவாளர்களும் போறாங்க. அங்க போய் பேசி முடிக்கிறாங்க. பேசி முடிச்ச உடனே பணக்காரர் 2 பேரையும் குடுத்து, 2 பேர் கையிலயும் ஆளு ஒரு கவர குடுக்குறாரு. ஒவ்வொருத்தவங்க கையிலயும் ஒரு கவர குடுக்குறாரு. கவர குடுத்து அவங்க 2 பேரையும் வந்து ஒரு டாக்ஸி ஏற்பாடு பண்ணி ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்ப அந்த டாக்ஸில போறப்ப 2 பேரும் கவர பிரிச்சு பார்க்குறாங்க. முதல் சொற்பொழிவாளருடைய கவர்ல வந்து அவர் கேட்ட 20,000 இருக்குது. ஆனா 2வது சொற்பொழிவாளரோட கவர்ல பார்த்தீங்கன்னா ரூ. 50,000 இருக்குது. ஏன்னா 2வது சொற்பொழிவாளர் வந்து அந்த பணக்காரரை வந்து முடிவு பண்ண வச்சாரு. அவருக்கு எவ்வளவு சன்மானம் கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ண வச்சாரு. அதனால வந்து அவர் எதிர்பார்த்த விட அதிகமான சன்மானம் அவருக்கு கிடைச்சிச்சு. Hare Krishna. So while doing our duties, let Krishna decide the result of our duties. So only Krishna knows which result will be good for us in the long run. For this, we'll see an example, a story. So there were 2 speakers. There was a very rich man. He wanted to arrange for some lecture. So he went and met 2 speakers. And first he met one speaker and told him, you have to give a lecture. Then that man said, how much you want? The rich man asked. The first speaker said, you give me, usually he'll take only 10,000 rupees. He said, he is very rich. Why not ask for 20,000? He said, you give me 20,000. Then that rich man said, okay, agreed. He went. And he went to the second speaker. And also he invited him for the speech. And that second speaker also, this rich man asked, how much do you want? Then the speaker said, so you decide the amount. He said like that and kept quiet. Then the 2 speakers came and they gave the speech. And when everything was over, the rich man gave them 2 covers to each one of them. So, and also he arranged transport to make them to reach their place. So while traveling in the car, both of them, they just opened their cover and saw. The first man, when he opened his cover, he saw inside 20,000 rupees was there. But the second man, when he opened the cover, the cover contained 50,000 rupees. Because the second man, no, he told the rich man to decide whatever amount he wants to give. So that is why, no, he got more amount than the first speaker. கரெக்ட். சுதாமா வந்து கிருஷ்ணாவை மீட் பண்ணப்ப போறப்ப கூட, சுதாமா வந்து கிருஷ்ணருடைய ஃப்ரெண்டு. அவருடைய மனைவி வந்து சுதாமாட்ட வந்து குடும்ப நல சூழ்நிலை கொஞ்சம் வறுமையா இருக்குது, நீங்க கிருஷ்ணாவை போய் சந்திச்சு ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. கிருஷ்ணா போய் அவரை பார்க்க போறாரு. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். சுதாமா போய் கிருஷ்ணரை பார்த்துட்டு கிருஷ்ணர்கிட்ட வந்து என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டு ஒண்ணுமே கேட்காம வந்துடுறாரு. ஆனா அவர் வீட்டுக்கு வந்து பார்த்தாருன்னா, அவருடைய அந்த பழைய குடிசை வந்து அரண்மனையா இருக்குது. வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்து பட்டு உடைகளை அணிஞ்சிருக்கிறாங்க. எல்லாரும் வந்து நகை போட்டிருக்காங்க. வீட்டுல வந்து விதவிதமான உணவுகள் இருக்குது. அப்படி சுதாமா வந்து எதிர்பாராத அளவுக்கு அதிகமா வந்து கிருஷ்ணர் வந்து சுதாமாவுக்கு வந்து கொடுத்தாரு. ஸோ அதனால என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம வந்து முழுமுதற் கடவுள்கிட்ட எதுவும் கேட்க வேண்டியதில்லை. நம்ம கேட்டுதான் அவர் வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு வந்து நமக்கு எது நல்லதுங்கிறது தெரியும். அதனால அவரை வந்து நம்ம முடிவு பண்ண விட்டுறணும். எந்த ஒரு கடமையை செய்யறப்பையும் அதனுடைய முடிவுகளுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்க கூடாது. இது எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லி எதுவும் கேட்கக்கூடாது. முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே வந்து நம்ம வந்து முடிவு பண்ண விட்டுறணும். Here we'll see another story about Sudama's story. And all of us know that Sudama is a childhood and Gurukul friend of Lord Krishna. Once Sudama goes to meet Lord Krishna and he goes with an intention because wife says ask something. But when after meeting Krishna, he was feeling very shy. He didn't ask anything. Without asking anything, he just came home. But to his surprise, no, when he reached home, Krishna blesses him with a palace, silk dresses, jewelry, sumptuous food, etc. So here we can see that Sudama left it to Krishna to decide whatever is good for his welfare to give. So that is the reason we also should leave. We should not ask anything to Lord Krishna. Krishna knows what is good for our welfare. So he will give us what is needed for us. So without our expectation. So our main aim is not to ask anything. Okay. ஸோ நம்மளுடைய கடமைகள் பார்த்தோம். உடலுக்கான கடமைகள், ஆத்மாவுக்கான கடமைகளை பார்த்தோம். அந்த கடமைகளை செய்கிறப்ப வந்து முழுமுதற் கடவுளை வந்து வழிபட்டுட்டு ஆரம்பிக்கணும்னு பார்த்தோம்.
அந்த கடமைகளுடைய முடிவுகளை வந்து நம்ம வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எதிர்பார்க்க கூடாது. அந்த முடிவுகளை வந்து கிருஷ்ணரே வந்து முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும்னு சொல்லி பார்த்தோம். இப்ப கடமைகளை பண்ணி முடிச்சுட்டோம். முடிவுகள் வந்துருச்சு. இந்த முடிவுகள் வந்து சாதகமான முடிவுகளாவும் இருக்கலாம், சாதகம் இல்லாத முடிவுகளாவும் இருக்கலாம். சாதகம் இல்லாத முடிவுகள் என்னது? ஏதாவது ஒரு இழப்பா இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு தோல்வியா இருக்கலாம், இல்லாட்டி அவமரியாதை ஏற்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம என்ன பண்ணணும்? முழுமுதற் கடவுள் கிருஷ்ணருக்கு நன்றி சொல்லணும். எப்படி நன்றி சொல்லணும்? இந்த முடிவுகள் இதை விட மோசமா போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா உன்னுடைய கருணையினால அந்த அளவுக்கு மோசமா இல்ல அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லணும். So far, we have seen the body and soul, their duties, and also know our expectations. We should not ask Krishna, let Krishna decide everything. All that we have seen so far. Now, we have completed our duties and the results have arrived. The results, no, that could be either favorable or unfavorable. If the result is unfavorable, such as loss, defeat, or dishonor, thank Supreme God. Krishna saying the result could have been much worse, but due to Krishna's mercy, it is not that bad. For example, the story. Okay. எஸ் மாதாஜி. ஸோ இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு என்னன்னா, ஒரு சின்ன கதை. ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா வந்து யூஸ்வலா வந்து ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த போர் பயிற்சிகளை மேற்கொள்வாங்க. நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்களுடைய ஒரு முக்கியமான கடமை வந்து போர் பயிற்சிகளை வந்து பிராக்டிஸ் பண்றது உங்களுடைய முக்கியமான கடமை. அப்போ வந்து அவர் மந்திரிகிட்ட கேட்குறாரு, மந்திரி இன்னைக்கு வந்து என்ன பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காட்டுக்கு போய் பயிற்சி பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே மந்திரி சொல்றாரு, காட்டுக்கு போகிறதுனா நேரம் ஆயிடுச்சு, அதனால நம்ம இங்கேயே பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீரரை வர வச்சு ராஜாவும் அந்த வீரர் வந்து வாள் பயிற்சி பண்றாங்க. அப்படி பண்றப்ப துரதிருஷ்டவசமா ராஜாவோட கட்டை விரல் வந்து கட்டாயிருது, கட்டாய் கீழே விழுந்துருது. உடனே ராஜாவுக்கு வந்து பயங்கர வலி. அவர் மந்திரிகிட்ட சொல்றாரு, மந்திரி நம்ம வந்து காட்டுக்கு போய் பயிற்சி பண்ணியிருந்தா என் கை வந்து இப்படி ஆயிருக்காதே, இப்ப பாருங்க இப்படி ஆகி போச்சு அப்படின்ன உடனே மந்திரி சொல்றாரு, கவலைப்படாதீங்க ராஜா, இது நல்லது தான் அப்படிங்கிறாரு. உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம். ஏற்கனவே நான் வந்து கட்டை விரல் கீழே விழுந்து வழியில தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க என்னன்னா இது நல்லது தான் அப்படின்னு சொல்றீங்களேன்னு சொல்லி வீரர்களை கூப்பிட்டு அந்த மந்திரியை வந்து ஜெயில போட்டுறாரு. அப்ப மந்திரி சொல்றாரு, இதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ராஜா வந்து காட்டுக்கு வேட்டையாட போறாரு. வேட்டையாட போறப்ப அங்க இருக்க ஆதிவாசி கும்பல்கள்லாம் வந்து ராஜாவை சுத்தி வளைச்சு பிடிச்சுக்கிறாங்க. அப்ப ராஜாவையும் அங்க அந்த வீரர்களையும் அவருடைய வீரர்களையும் அந்த ஆதிவாசி கும்பலோட தலைவன் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போறாங்க. அப்ப அந்த ஆதிவாசி தலைவன் வந்து எல்லாரையும் பாக்குறாரு, பார்த்துக்கிட்டே வராரு. ராஜாவையும் வீரர்களையும் பார்த்துக்கிட்டே வராரு. ராஜாவை பார்த்தவொடனே இவர் தான் சரியான ஆளு, இவரை போய் குளிக்க வச்சு அலங்காரம் பண்ணி கொண்டு வாங்க, நம்மளுடைய காளிக்கு வந்து பலி கொடுக்கணும் அப்படி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. உடனே ராஜாவை கூட்டு போய் அவரை குளிக்க வச்சு அவரை அலங்கரிச்சு காளி சிலைக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப காளி சிலைக்கு முன்னாடி இருக்க பலிபீடத்துல ராஜாவோட தலையை வச்சு அவரை வெட்டுறதுக்கு ரெடியா வந்து பூசாரி ரெடியா இருக்கிறாரு. ராஜாவுக்குன்னா பயங்கர சங்கடமா போயிருது. அடடா நம்ம வாழ்க்கை எப்படி முடிஞ்சு போயிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிருஷ்ணா ப்ளீஸ் எனக்கு காப்பாத்து, நான் வந்து இனிமே வந்து உன்னை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்களா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிரார்த்திக்கிறாரு. அப்ப அந்த பூசாரி வந்து அந்த கத்தியை ஓங்கி வெட்ட போற சமயத்துல திடீர்னு இவரை வந்து பலி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. உடனே ஆதிவாசி கும்பலோட தலைவர் சொல்றாரு, ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே பூசாரி சொல்றாரு, இவருடைய கட்டவரல் காணோம், கட்டவரல் இந்த மாதிரி உடல்ல வந்து பாகம் இல்லாதவங்களை வந்து நம்ம வந்து பலி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஆதிவாசி கும்பலோட தலைவன் வந்து சரி ராஜாவையும் வீரர்களையும் எங்க பிடிச்சிட்டு வந்தீங்களோ அங்கேயே கூடி விட்டுருங்க, கண்ணை கட்டி கொண்டு போய் அங்கேயே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. உடனே ராஜா வந்து தப்பிச்சோம் பழச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு வராரு. அரண்மனைக்கு வந்து ஃபர்ஸ்ட் போய் மந்திரியை தான் பார்க்க போறாரு. மந்திரியை பார்த்து இது மாதிரி மந்திரி நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, அன்னைக்கு என் கைவிரல் வந்து கட்டானப்ப இது நல்லது தான் அப்படின்னு சொன்னீங்க, இன்னைக்கு வந்து அது என்னுடைய உயிரையே காப்பாத்தி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மந்திரி சிரிக்கிறாரு. உடனே மந்திரிட்ட ராஜா கேட்கிறாரு, சரி உங்களை ஜெயில போட்டப்ப நீங்க வந்து இதுவும் நல்லதுதான் சொன்னீங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே மந்திரி சொல்றாரு, ராஜா அன்னைக்கு நீங்க என்ன ஜெயில போட்டிருக்கலைன்னா நானும் உங்களோட வேட்டையாட வந்திருப்பேன். வேட்டையாட வந்த இடத்துல உங்களை பலி கொடுக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த சாய்ஸா என்னத்தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால என்னுடைய வாழ்க்கையும் தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. So now we'll see a nice story. Actually, no, like usually, no, kings and all, no, they'll take military training because they have to protect the kingdom and things like that. One day, the king was telling the minister, shall we go to the forest for training? Then the minister said, no, today it's too late. We need not go to the forest. Let's call somebody and do the practice here itself. Then they were doing the practice. While doing the practice, no, that time, no, this king's finger got cut.
And then the king was very angry and he was shouting at the minister, because of you only now this has happened. So we should have gone to the forest for practice, he said. And then the minister said, whatever happens, it's good for us only, he said. Then the king became very angry and he prisoned the minister, put him in jail. After few days, then the king went to forest for hunting and other things, other practice. At that time, what happened? No, he and his soldiers, they were caught by the forest leader. And then they were taken. There they were ready. They were looking for a person to offer to Durga Devi. At that time, they have decided, so this king is the right person. We can offer this king to Durga Devi. So the king was given bath and he was decorated the king nicely, and he was made to put his head on the Balipida. At that time, that man who has to chop the king's head, he just lifted the sword. Then he saw the king's finger got cut. Then he said, no, 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 we cannot give this man as offering to Durga because he has some defect. His finger got cut. Then the forest leader said, okay, then leave this king and all the soldiers from where you have brought them, you go and leave it them there. Then the king escaped. Then he, as soon as he was released, no, he directly went to the prison and met the minister inside the prison house. Then he said, so what you said, no, whatever happened is good. Luckily, because of this finger cut only, I escaped today from the offering of to Durga Devi. Then the king asked the minister, you said when I put you in the prison, you said, okay, this is also good. You said, why did you say so? Then the minister said, because if I am not in the prison, if I would have come with you to the forest, then the forest leader will decide, okay, this minister we can take and offer it to Durga Devi. So that is why I also escaped. So this is the story. யா. ஸோ அதனால வந்து நம்மளுடைய கடமைகளை செய்கிறப்ப ஒரு சில சமயங்களை வந்து நமக்கு சாதகம் இல்லாத முடிவுகள் கிடைக்கும். அதுக்காக வந்து நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. அது வந்து நம்மளுடைய எதிர்காலத்துல வந்து ஏதோ நல்லதுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். Sometimes, no, when we do our duties, no, sometimes it may not be unfavorable also. At that time, what we have to think is, so this happens because this is good for our future. We have to think like that. ஓகே. அடுத்து வந்து அந்த டியூட்டியை பண்றப்ப சாதகம் இல்லாத முடிவு வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப சாதகமான முடிவுகள் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு லாபம் கிடைக்குது, வெற்றி கிடைக்குது, மரியாதை கிடைக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முழுமுதற் கடவுளுக்கு வந்து நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா வந்து அவருடைய கருணை இல்லாம நம்மளால வந்து அதை சாதிச்சிக்க முடியாது. அதே மாதிரி அந்த அந்த முடிவுல அடைவதற்கு நமக்கு உதவியா இருந்த மற்றவர்களுக்கும் நம்மளுடைய நன்றியை கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். அதே மாதிரி நம்மளுடைய அந்த சாதகமான முடிவுகளை வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவி பண்றதுக்கு உபயோகிக்கணும். உதவி பண்றதுனா எப்படி பண்ணலாம்? மற்றவங்களுக்கு பிரசாதமா கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு உடைகளை கொடுக்கலாம், கிருஷ்ணரை பத்தி அறிவை கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுடைய கடமைகளுடைய முடிவுகளை, சாதகமான முடிவுகளை மற்றவங்களுக்கு உதவி பண்றதுக்காக நம்ம உபயோகப்படுத்த வேண்டும். So far we have seen unfavorable results. Now we are going to see, suppose if we do any duty and get favorable results such as victory or honor, thank Supreme God for that. We have to thank Lord Krishna. And also we have to thank those who have helped us achieving the favorable results. How do you express your thanks to them? So when you get the favorable results, you can give them prasadam, dresses, knowledge of Supreme God Krishna. ஓகே. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா இந்த அத்தியாயம் 3 பதம் 30 சாராம்சம் என்னன்னா, நம்மளுடைய கடமைகள், உடலுக்கான கடமைகள், ஆத்மாவுக்கான கடமைகளை வந்து நம்ம சோம்பேறித்தனம் இல்லாம பண்ணணும். முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை வந்து முடிவுகளை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு பண்ணணும். அதே மாதிரி முடிவுகள் எப்படி இருந்தாலும் சரி, அது சாதகமான முடிவுகளா இருந்தாலும் சரி, சாதகம் இல்லாத முடிவுகளா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து முழுமுதற் கடவுளை வந்து நம்ம நன்றி தெரிவிக்கணும். அப்புறம் வந்து சாதகமான முடிவுகளை வந்து நம்ம மற்றவங்களுக்கு உதவி பண்றதுக்காக உபயோகப்படுத்த வேண்டும். So in short, the essence of the verse 3.30 is, we should perform our duties of the soul and body without lethargy, letting Supreme God to decide the results of our duty. We have to thank Supreme God for whatever result we may get for our duties, and we have to help others with the favorable results of our duties. ஹரே கிருஷ்ணா. ஸோ
ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆத்மா இருப்பதற்கான ஆதாரம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், சாப்பிட்ற பழக்க வழக்கம், தூங்குற பழக்க வழக்கம், வேலை பார்க்குற பழக்க வழக்கம், பொழுதுபோக்கு பழக்க வழக்கம், இது எப்படி முறைப்படுத்துறது, எப்படி வந்து உறவு முறைகளை வந்து நம்ம மேனேஜ் பண்றது, நம்மளுடைய கடமைகள் என்னன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய நேரத்தை எப்படி நிர்வகிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் வந்து சம்மந்தமா வந்து யாருக்காவது வந்து ஏதாவது அதிகபட்ச தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் வந்து 8072599295. நான் உங்களுக்கு வந்து சம்பந்தமான வீடியோஸ் அனுப்பி வைக்கிறேன். Hare Krishna. So far I've mentioned, as I mentioned before also, if anybody would like to know more details on proof for existence of soul, regulating our habits of eating, sleeping, work, recreation, and also the relationship management, and also knowing the duties, how to manage our time, all this if you want to know, you can message me. My number is 80725999295. I will send you the relevant, Shyamurari Prabhuji will send the relevant videos, and also I'm typing my number in the chat box. ஹரே கிருஷ்ணா. திரும்பவும் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இஸ்கான், சென்னை இஸ்கான் நிர்வாகத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, அருமையாக மொழிபெயர்ப்பு பண்ணதற்கு மிகவும் நன்றி. ஹரே கிருஷ்ணா. Once again, I express my extreme thankfulness to ISKCON Chennai management for giving me this opportunity to speak about Supreme God Krishna for my purification. Hare Krishna. Thank you so much. Hare Krishna. Hare Krishna. Thank you very much, Prabhu. You have explained very nicely about the duty of Atma and duty of body, what is our duty with other family members, and how we have to do the duty in the balanced way, and how without expecting anything and leave the result to Krishna, like that. So many things, in a very orderly way you can explain. Thank you very much. And there is one question from Rajkumar Prabhu. Sri Prabhupada says family is entanglement. Arjuna was suffering from that. And so Bhagavad Gita was spoken by Sri Krishna to make him come out of the kinsman sentiment. ஹரே கிருஷ்ணா. ராஜ்குமார் பிரபு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. வந்து குடும்ப வாழ்க்கை அப்படின்றது ஒரு பந்தம் தான். அந்த மாதிரி அர்ஜுனன் வந்து பந்தப்பட்டு இருந்ததுனாலதான் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை பேசினாரு. அத பத்தி ஓகே. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண உணர்வுல இல்லாம நம்ம வந்து நம்மளுடைய குடும்பத்தை குடும்ப உறவினர்களோட தொடர்பு கொண்டு வச்சிருந்தோம்னா அது வந்து கண்டிப்பா பந்தம். நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுல அந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து கிருஷ்ணனுடைய அங்கங்கள். இந்த பிறவியில வந்து அவங்களுக்கு கிருஷ்ண உணர்வை கொடுப்பதற்கும் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம அவங்களுக்கான கடமைகளை செய்கிறப்ப அது பந்தம் கிடையாது. பிரபுபாதா சொல்லுவார், எந்த ஒரு விஷயமும் அதை கிருஷ்ண உணர்வோடு செய்கிறப்ப அங்க வந்து பந்தம் கிடையாது. உதாரணத்துக்கு இந்த கம்ப்யூட்டர் நான் வந்து வகுப்படுக்கிறதுக்கு உபயோகிக்கிறேன், கிருஷ்ணரை பத்தி பேசுறதுக்கு உபயோகிக்கிறேன். அப்படிங்கிறப்ப இது பந்தம் இல்லாம போயிருது. ஆனா இதே கம்ப்யூட்டரை நான் சுயநலமா என்னுடைய புலன் இன்பத்திற்காக உபயோகிச்சேன் அப்படின்னா அது வந்து பந்தப்படுத்திடுது. ஸோ அதனால வந்து குடும்பம்ங்கிறது பந்தம் கிடையாது, அது தவறான அபிப்பிராயம். குடும்பம்ங்கிறது தயவு செய்து பந்தம் அப்படி நினைக்காதீங்க. அந்த குடும்பம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய கடமைகளை அவர்களுக்கு சரியாக செய்து உங்களை பக்குவப்படுத்துவதற்கான வாய்ப்பு, முழுமுதல் கடவுள் கிருஷ்ணர்கிட்ட வந்து போகிறதுக்கான வாய்ப்பாகத்தான் அந்த குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர அது பந்தம் கிடையாது அப்படிங்கிறத சரியா புரிஞ்சுக்கணும். You think that your family, if you think your family members alone and then you have attachment and then serve them, it is only bondage. Whereas no, if you think your family members as they are part and parcel of Lord Krishna, and also in Krishna consciousness, if you serve them with a responsible person and you also give them the Krishna consciousness, then you will not get bondage at all.
Actually speaking, no, like Krishna has given us a family for us to be responsible and serve them and also bring them in Krishna consciousness. That is the reason he has given the family. So it is a wrong opinion that if we have a family, we will get bondage. That is the wrong opinion. Hare Krishna. Thank you, Prabhu. There's one more question. See, the main theme of this session is the slogan is do your duty depending on Krishna. Generally, duty means generally, practically, any duty, for example, a householder, it's for them to go for a job or to maintain the family members. They feel so much hardships executing the duty. They feel so many challenges. For example, even Prabhupada, Guru, Pakistan has given the order, preaching in the Western countries. I'm just giving examples. So like that, the duty is generally it's very, very tough to execute. So on that case, how they depend on Krishna, how they can execute by depending on Krishna. ஹரே கிருஷ்ணா. அதான் இந்த வகுப்பினுடைய சாராம்சமே நம்ம பார்த்தோம். ஏன்னா வந்து டியூட்டிஸ் அப்படிங்கிறதே வந்து நம்மளுடைய பியூரிஃபிகேஷனுக்காக தான். நம்ம வந்து 24/7 கிருஷ்ணா உணர்வுல விக்கிர வழிபாடுல இருக்கிறோம், மந்திர தியானம் பண்ண முடியுது, கீர்த்தனைகள் பண்ண முடியுது, பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவத்தை படிக்க முடியுது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து எப்பயுமே வந்து பரிசுத்த நிலையில இருப்போம். ஆனா எல்லாராலையும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்க முடியாதனால தான் இந்த கடமைகள் அப்படிங்கிறது வந்து நம்மளை வந்து பரிசுத்தப்படுத்துறதுக்காக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ கடமைகளை பண்றப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழுமுதற் கடவுளை வந்து நம்ம வழிபட்டுட்டு அவருடைய வழிகாட்டுதலை கேட்டுட்டு நம்ம கடமையை பண்ணணும். கடமையை பண்றப்ப எனக்கு வந்து இந்த மாதிரியான முடிவுகள் வேணும், அந்த மாதிரி முடிவுகள் வேணும்னு சொல்லி கேட்கக்கூடாது. முடிவுகளை எதிர்பார்க்க ஆரம்பிச்சோம்னாலே நமக்கு வந்து மன உளைச்சல் வர ஆரம்பிச்சிடும். முடிவுகள் நம்ம எதிர்பார்க்காம வந்துச்சுன்னா ஏமாற்றம் உண்டாகும். அதனால தான் வந்து முடிவுகள் நம்ம எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. முழுமுதற் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும், அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். எனக்கு எது நல்லதோ நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி முழுமுதற் கடவுள் கிருஷ்ணகிட்ட ஒப்படைச்சிடணும். அதுக்கான உதாரணங்கள்லாம் பார்த்தோம். ஸோ அப்படி வந்து முழுமுதற் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வந்து பண்றப்ப அது எப்படிப்பட்ட முடிவாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அந்த கிருஷ்ணருக்கு தெரியும் நமக்கு எது நல்லது. இப்ப சாதகமான முடிவு கொடுத்தா நல்லதா, இல்ல சாதகம் இல்லாத முடிவு கொடுத்தா நல்லதா அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். சாதகம் இல்லாத முடிவா இருந்தா கூட பின்னாடி அது நம்ம நன்மைக்காகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி வந்து முழுமுதற் கடவுள்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நம்மளுடைய கடமைகளை பண்றப்ப நம்ம வந்து கவலைகள் இல்லாமல் மன உளைச்சல் இல்லாமல் நம்ம கடமைகளை பண்ண முடியும். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. See, when we do our duties, no, like we have to depend on Lord Krishna, and also we have to pray for Lord Krishna's guidance, and then we have to do our duties. That is very important. When we do like that, no, like whether our result is favorable or unfavorable doesn't matter. Whatever be the case, everything is only for our welfare. Maybe for the time being, it may not be good for us, but in future, definitely whatever Krishna gives, that result will be very useful for us. So we have to depend on Krishna and execute our prescribed duties. Thank you, Prabhu. You said that performing duty in a balanced way. Balance means what you mean? Is it 50-50 or in that way, or how we can understand this? Very good question. It depends on which stage of ashram we are in. எந்த ஆசிரமத்தை நம்ம இருக்கோங்கிறத பொறுத்து இருக்கு. பிரம்மச்சாரி ஆசிரம்னா அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ், கிரகஸ்த ஆசிரம்னா அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ், வனப்பிரஸ்த ஆசிரம்னா அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ், சன்னியாச ஆசிரம்னா அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி இருக்குது. யூஸ்வலாக பிரம்மச்சாரி ஆசிரமம் சன்னியாச ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா 100%. கிரகப்பிரஸ்தம் வரப்ப கிரகஸ்தான் சொல்லி வர்றப்ப அங்கே வந்து பெர்சன்டேஜ் வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பொறுத்து உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க்கை பார்த்து அது வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஞ்சம் வேரி ஆகும். வனப்பிரஸ்தா ஸ்டேஜில் வந்து குடும்ப பொறுப்பெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வர்றதுனால அங்கே வந்து கொஞ்சம் கூடுதலாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இது வந்து பொதுவாக சொல்லிட முடியாது. நம்ம எந்த ஸ்டேஜில் எந்த ஆசிரமத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். சுருக்கமாக சொல்ல போனோம்னா லிஸ்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஆத்மாவுக்கான கடமைகள் அப்படின்னு சொல்லி வர்றப்ப விக்கிரக வழிபாடு, மந்திர தியானம், கீர்த்தனை, பகவத்கீதை படிக்கிறது, ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறது, மற்றவங்களுக்கு சொல்லித்தரதுக்கு நேரத்தை ஒதுக்கிறது அப்படிங்கிறது ஒரு அந்த டாஸ்க்கை லிஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுடைய கடமைகள்னு சொல்லி வர்றப்ப உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், துணைகள் இருக்கலாம், ஆஃபீஸ் வேலை இருக்கலாம், அது சம்மந்தமான வேலைகளை லிஸ்ட் பண்ணுங்க. இப்போ அதை லிஸ்ட் பண்ணிட்டு அதை டைம் டேபிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எது எந்தெந்த பெர்சன்டேஜில் பண்ணுங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். அது வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹரே கிருஷ்ணா.
So this balance of duties, no, that completely depends on the varnas and ashramas. So you belong to which varna and ashrama? Like if you are a brahmachari or grahastha or vanaprastha or sannyasi, whatever be the case. See, 100% you have to put in effort in brahmachari and sannyasi ashrama. Whereas this grahastha ashrama and vanaprastha, no, grahastha ashrama, you have the responsibility to take care of your family members and also do the spiritual activity. Whereas Vanaprastha Ashrama, your family responsibilities are over, then you will be little more free to do your spiritual activities. But first of all, what we have to do is we have to list out what are the spiritual activities we have to do. For example, deity worship and then chanting, reading Srimad Bhagavatam, Bhagavad Gita, and preaching, all that we have to list it out. And also know like our family duties also we have to list it out. That is, we do the responsibility for the family members and also the official work. Then we have to see and we have to arrange duties in such a way that it will balance. Like that we have to go. ஹரே கிருஷ்ணா. இது சம்பந்தமா வந்து வீடியோ இருக்குது. யாருக்காவது இது சம்பந்தமா அதிகபட்ச தகவல் தேவைப்படுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க, அதை நான் அனுப்பி வைக்கிறேன். So about all this, no, there is videos available. If you are interested, you contact Shyamurari Das Prabhuji. He will send. Hare Krishna. Thank you very much, Prabhu, for your time and energy to share your this knowledge with all of us. I hope this class will be very much helpful to perform their duty depending on Krishna and for the spiritual progress. Hare Krishna. Thank you very much, and thank you, Lakshmana Mataji, for your wonderful translations. And I thank all of you to present for this class. An important announcement from temple for New Year celebration. With the increased case of COVID and the next wave coming up, and considering that January 1st and 2nd will have a huge crowd in the temple, the management have given some guidelines for us. Temple will remain open at all times from morning 7:30 a.m. to 9:30 p.m. And all the services like food distribution, prasadam, and life number interaction, etc. Other than this, are closed on these 2 days, except food distribution, prasadam, and fundraising. Other activities will close on 1st and 2nd. Public should strictly follow the COVID protocol under the direction of Security Department. We request one and all to follow the guidelines being issued separately in your own interest and the interest of all devotees. The congregation devotees are requested to not venture into crowded place for services like book distribution on this day. Thank you. Thank you all of you. Vancha kalpadarupyasya kripa sindhusya evasya patidanam pavanasya vaishnavesyo Prabhupada ki jai. Gaura Premanandi. Shyamurari Das Prabhuji, wonderful, useful lecture. Thank you so much. Thank you so much, Majaji. Hare Krishna. All glories to Srila Prabhupada and all the Vaishnavas.